பெரியார் குறித்து அவதூறாக பேசியதால் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிட்டு மே 17 இயக்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், இந்த சீமான் வீட்டை முற்றுகையிட்டிருக்க போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவாக பேசி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு மே 17 இயக்கத்தினர் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. குறிப்பா தொடர்ந்து பல்வேறு நாட்களாக நாம் தமிழர் பெரியார் அவர்களை இழிவாக பேசி வருவதாக கூறி மே 17 இயக்கம் இன்று ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில மே 17 உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறாங்க. குறிப்பா பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தற்பொழுது அவங்களுடைய இயக்கத்தின் கொடியை ஏற்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலைதான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சீமான் அவர்களுடைய இல்லம் இருப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இந்த சாலைகள்ல இந்த நீலாங்கரை நெடுஞ்சாலையிலேயே இந்த போராட்டக்காரர்கள் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியிலேயே போராட்டத்தை நடத்திவிட்டு சாலை வழியா பேரணியா நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க பேரணியா நடந்து சென்று சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிட போவதா அறிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டக்காரர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்ட பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் போராட்டக்காரர்கள் போராட்டம் செய்யும் பட்சத்தில் அவர்களை கைது செய்து அவர்களை அழைத்து செல்வதற்கு தயார் நிலையில் இருக்காங்க. கைது செய்து அவர்களை அழைத்து செல்வதற்கான பணிகளை மும்முரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மே 17 உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் சீமானுக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கொடிகளை ஏந்தியும் பேனர்களை வச்சு பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு அவருக்கு எதிராக கோஷங்கள் இடக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். கருப்பு சட்டை அணிந்து 30க்கும் மேற்பட்ட பெரியார் இயக்கங்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்ட கிழமை தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக காணப்பட்டு வருகிறது. ஏன்னா இந்த டைம் 10 மணி ஆகுன்ற டைம்ல பீக் டைம்ன்றதுனால பொதுமக்கள் சாலைகள்ல பணிக்கு செல்லக்கூடிய நிலையில இந்த சாலை ஓரமே இந்த போராட்டம் நடத்துவதன் காரணமாக சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இந்த போக்குவரத்து காவலர்களும் தற்பொழுது இந்த பொதுமக்களுக்கு சாலை போக்குவரத்துல இடையூறு ஏற்படாத வகையில் இந்த பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த நிலையில தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது துவங்கி நடைபெற இருக்கிறது. ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சீமானுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.